என்னம்மா இன்னும் பஸ்ஸே வரல, எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? பஸ் வரும் சத்யா, பார்த்துட்டு தானே இருக்கோம், வந்துடும், வெயிட் பண்ணு. ஆமாண்டா, நீயும் வர பார்க்குற போகிற டெய்லி பேணிக்கிறதா பார்க்குற மாதிரியும் தெரியல. பேசாமல் இவளை விட்டு வேற பின்னாடியாவது சுற்றுடா. எது வேணாலும் சொல்லு, ஆனா சத்யாவை விட்டுட்டு வேற யாரு பொண்ணையாவது பாருன்னு மட்டும் சொல்லாது. சத்யாவை தவிர இந்த ஜென்மத்துல வேற யாரும் நான் நினைச்சே பார்க்க மாட்டேன்டா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா தான்டா, ஒண்ணுலாம் இல்லடா. தெரியும்டா, நீ அவளை அந்த பொண்ணை பார்க்கறதும் அவள் உன்னை பார்க்காம இருக்கிறதும் டெய்லி இங்கேயே நின்று பார்க்குறதும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இது எங்கள் ஏரியாடா, உனக்கு இங்கே வேலையே இல்லைன்றதும் எனக்கு தெரியும். சரிம்மா சத்யா, பஸ் வந்தது, நீ ஏறி போ. அம்மாவுக்கு டைம் ஆயிடுச்சு, பத்திரமா போயிட்டு வாம்மா. நான் வீட்டுக்கு போகிறேன். டேய், அவங்க அம்மா போயிட்டாங்கடா, பஸ் வர லேட் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்காச்சும் பேசி தொலைடா. பேசணும் தான்டா நானும் நினைக்கிறேன், பயமா இருக்குடா. நீங்கள் என் ஃப்ரெண்டுன்றதுனால தான்டா நான் இங்கே நிற்கிறேன். இதுக்கு மேலேயே நான் இங்கே நின்னா நீங்கள் போய் பேசினா எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எதாவது நினச்சிப்பாங்கடா. நான் போகிறேன், நீ போய் பேசுகிறா. தேங்க்ஸ்டா மச்சான். அதெல்லாம் இருந்தால் போதும், நீ போய் பேசுகிறா. இன்னைக்காச்சும் நீ சொல்லுடா. சரிடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சத்யா. யார் நீங்கள்? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும் சத்யா. நம்ம 2 பேரும் ஒரு ஸ்கூல் தான் படித்தோம். நீங்கள் என்னை விட ஒரு வயசு ஜூனியர், நான் சீனியர், அவ்வளோதான். சின்ன பிள்ளையிலேருந்தே நானும் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, பேசவே முடியல. எதுவுமே நான் இழுக்க விரும்பல சத்யா. ஐ லவ் யூ. நீங்கள் யாருன்னு கூட தெரியாது, திடீர்னு வந்து என்னை பார்த்து ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு நீங்கள். சரி, ஆனால் லவ் யூன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. யாராவது பார்த்துட போகிறாங்க. முதல்ல போங்க உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. என்னடா மச்சான் சொன்னாங்க? சக்ஸஸா? இல்லைடா, அவன் வந்து இல்லை நான் பார்த்ததும் இல்லை, என்ன இது மாதிரி பேசுறீங்கன்னு திட்டி முதல்ல உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறாடா. ஃப்ரீயாக விட்றா மச்சான். இன்றைக்கி தானே முதல் அவங்கள்ட்ட போய் பேசியிருக்கேன். அப்புறம் பார்த்துக்கலாம். வா கிளம்பலாம், இங்கேயே இருக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு. இப்படி வந்து ரோட்டில் நிற்கிற பொண்ணுங்கள்ட்ட உங்களை தெரியும்னு பார்த்த மாதிரி சொல்கிறானே, இவெல்லாம் ஒரு ஆள். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா. சரி வா கிளம்பலாம், நாளைக்கு வரலாம். அப்பயும் நீ நாளைக்கு வரலான்னு சொல்கிற பாருடா. என்னடா பண்ணுறது, சத்யா இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா.